என் கதைகளை நான் சொல்வதற்கான சூழல் எனக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னு யாரும் உணரக்கூடாது. அவரவர் கதையை அவரவர் சொல்வதற்கான சூழலை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உருவாக்கி கொடுக்கணுன்றது தான் இதனுடைய தொடக்கம். அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே நிறைய பேசியிருக்கோம். நான் ஃபாதர்கிட்ட சந்தித்ததும், ஃபாதர் வந்து இந்த இந்த நான் ஃபாதர்கிட்ட என்னோட இந்த சின்ன தாட்டை சொன்னதுக்கப்புறம் ஃபாதர் இதை எப்படி டிசைன் பண்ணார், இதுக்கு வந்து ஐஏஎஃப்சின்னு பேர் வச்சது தொடங்கி எல்லாமே ஃபாதர் தான் பண்ணார் அப்படின்றது எவ்ரிபடி நோஸ் அபவுட் இட். அண்ட் அதே போல் நம்ம இன்னைக்கு ஊடக கதையாடல் என்பது வெறும் சினிமா மட்டும் கிடையாது. எல்லாமுமே இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் போடுற ரீல்ஸாக இருக்கட்டும், ஷார்ட்ஸ், அது ஷார்ட்ஸ், ரீல்ஸ், வாட் எவர், இன்ஸ்டாகிராமில் போடுறது எல்லாமே. அண்டு நீங்கள் வந்து எக்ஸில் எழுதுகிற அந்த ஒரு ஒரு வாட் எவர் இட் இஸ், அது கூட வந்து இந்த சமூகத்துக்குள்ளே நம்முடைய கதையாளர்களை நிகழ்த்தக்கூடியது தான். அதனால் இங்கே வர்ற ஒவ்வொருவருமே வந்து திரை இயக்குனர் ஆகணும்னோ அல்லது வந்து சினிமாவுக்குள்ளே சாதிக்கணும்னோ மட்டுமே நம்ம நினைக்கணும்னு அவசியம் இல்லை. சினிமாவுக்குள்ளே போய் டைரக்டர் ஆகிறது மட்டுமே நம்முடைய வெற்றியினுடைய அளவுகோல் கிடையாது. நம் கதைகளை நாம் ஊடகங்களின் வாயிலாக எப்படி சொல்கிறோம், அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்குது, அடுத்த தலைமுறை அதை என்னவா பயன்படுத்திக்குதுன்றது தான் நம்முடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போது இங்கே இருக்கிற 40 பேருமே 30 பேருமே திரை இயக்குநர்களாகி திரை ஆளுமைகளாகிறது எங்களுக்கு வந்து அதை விட சந்தோஷம் நமக்கு எல்லாருக்கும் வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அது மட்டுமே நம்ம இலக்காக நிறுத்திடக்கூடாது. வெவ்வேறு தளங்களில் நாம் செயல்படணும். நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்காக இருக்கலாம், நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 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 வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு பரிமாணத்தில் உங்களுடைய படைப்பாற்றல் வாயிலாக உங்கள் கதைகளை நீங்கள் சொல்லலாம். இங்கே நாம் வந்து நம் கதைகளை சொல்வதற்கான துணிவை ஏற்படுத்துறது தான் நம்முடைய முதல் இலக்கு. இதில் வந்து உங்கள் சீனியர்ஸ் பேசும்போது சில விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தரும் இங்கே கிடைக்கிற அனுபவங்களை அவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்றது தான். நான் வந்து அடிக்கடி ஃபாதர்கிட்ட சொல்லுவேன், நான் கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது ரொம்ப ரேராக தான் வர்றேன் நான் கிளாஸஸ்க்கு. பட் வரும்போதெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சிலபஸ், இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரில் சினிமா எஜுகேஷனை நான் பார்க்கலை. நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து சினிமா எடுக்கிறதுக்கு தேவைன்னு உணர்ந்திருந்தால் கண்டிப்பாக இன்னும் பெட்டரான சினிமா எடுத்திருப்பேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போது எங்கள் பயணத்தை தொடங்கும்போது நாங்களே நிறைய விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சி ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தொடக்கம் எளிமையாக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் வந்த பயணம் வந்து ரொம்ப கடினமான பயணம். உங்களுடைய சமூக பொருளாதார சூழல் காரணமாக கடினமான பயணம். அதை குறைக்கல. ஆனால் இங்கே உங்களுக்கு கிடைக்க போகிற எஜுகேஷன், ஃபில்ம் எஜுகேஷன் நீங்கள் தொடங்க போகிறது ஆஃப்டர் யுவர் அன்லேர்னிங், உங்கள் பேசிக்ஸே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேலன்ஸ்டாக எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தும் ஆர்ட்டை எப்படி பார்க்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தொடங்க போகிறீங்க. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். உங்களுடைய கான்டெம்பரரிஸ்க்கு நடுவில் உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இது இருக்கும். இந்த இடத்துல ஐஏஎஃப்சி தொடங்கின நாள்லேருந்து நம்மளோட இருந்த வெற்றி துரைசாமி இன்றைக்கி இல்லை. அவர் இதுவரைக்கும் பெரிய சப்போர்ட்டாக நமக்கு இருந்திருக்கிறாரு. இனி வரும் காலங்களில் இந்த வருஷத்துலேருந்து அவருடைய நினைவாக ஐஏஎஃப்சி வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன் நடத்துகிறோம். அண்டு அவர் பேர்லேயே அதுக்கு விருதும் கொடுக்குறோம். இந்த வருஷத்துலேருந்து அதை செய்கிறோம். வெற்றி துரைசாமியினுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. பர்சனலாக எனக்கு, ஐஏஎஃப்சியோடு சம்மந்தப்பட்ட அனைவருக்குமே வந்து அந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஹேவிங் செட் தட், நாம் காலம் நமக்கு கொடுத்துருக்கிற பயணத்தை தொடரணும். இந்த பயணத்தில் இந்த வருடம் தொடங்கி ஐஏஎஃப்சியினுடைய பயணங்களில் நம்ம கூட துணை நிற்கிறதுக்கு வந்து
தோள் கொடுக்க வந்திருக்கிற விஜய் சேதுபதிக்கு நான் என்னுடைய வரவேற்பை கொடுக்குறேன். நன்றி சேது. ஏன்னா இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு ஜேர்னியாக இருக்கும். தேங்க்யூ. மற்றபடி இது வந்து ஒரு கன்வென்ஷனலான நீங்கள் இதுவரை பார்த்த அல்லது நீங்கள் இதுவரை உங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட கல்வி முறையிலிருந்து வேறையானதாக இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அண்ட் இந்த நேரத்தில் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனை நடத்துறதுக்கான எல்லா விதமான வேலைகளையும் செய்துக்கிட்டு இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ், இதில் வேலை செய்கிற சின்ன சின்ன ஆட்கள், ஆர்த்தியை நான் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு பக்கம் ஆஃபீஸ் வேலை, இன்னொரு பக்கம் வீட்டில் வேலை, அதோடு சேர்த்து இங்கே ஐஏஎஃப்சி வேலை, இதுக்கு நடுவில் என்னோடய தொல்லை வேறு. இது எல்லாத்தையும் சமாளித்து எந்த விதத்துலேயுமே வந்து ஐஏஎஃப்சிக்கு தன்னோட கான்ட்ரிபியூஷனை வந்து டிட்டர் ஆகாமல் பார்த்துக்கிட்டு and I hope she's been motivating all of you to stay together as a unit and do well. And ஸ்பெஷலாக பாலாவை நான் மென்ஷன் பண்ணணும். இங்கே அவன் வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபை விட்டுட்டு வந்தான். தென் நவ் இஸ் ஆல்சோ இப்போ படம் பண்ண போகிறான். பட் ஸ்டில் இஸ் எ டீச்சிங் ஃபேக்கல்ட்டி மெம்பர் இன் ஐஏஎஃப்சி. பல காலமாக என்னோட கூடவே இருக்கிறான். என்னோடய மூட் ஸ்விங்ஸ் வந்து ஆர்த்தியை விட அதிகமாக அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி பல ப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ணி இதை கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஃபாதர், இங்கே இருக்கிற எல்லாருமே, அதாவது இந்த ஐஏஎஃப்சிக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை பேருமே, இங்கே அன்னைக்கு முந்தா நாள் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. எல்லாருமே நாங்கள் வந்து ஃபாதர் முதல்ல ஸோ இதை ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைச்சிருக்கிறது வந்து அவர் தான். முகம் மட்டும்தான் என்னோடது. பட் திஸ் இஸ் ஹிஸ் விஷன், அவருடைய உழைப்பு. இந்த நேரத்துலையும் அவர் வந்து இதுக்காக டைம் எடுத்து இதுக்காக அவ்வளவு யோசித்து ஒவ்வொரு சப்ஜெக்டும் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அண்ட் இப்போ இந்த வருஷம் 4 இயர் ப்ரோக்ராம் பண்ணணும், ஒரு யூஜி ப்ரோக்ராம் பண்ணணும்னா இன்னும் நிறைய அவர் யோசித்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அண்ட் ஹீ இஸ் மேக்கிங் திஸ் இந்த ஐஏஎஃப்சி சிலபஸே வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசமாக வச்சுருக்காரு அவர். நார்மலாக ஒரு சிலபஸ்னால் நான் படிக்கிற சிலபஸ் தான் வந்து 10 வருஷம் கழிச்சு இருக்கிறவங்களும் படிப்பாங்க, எனக்கு 10 வருஷம் முன்னாடி இருக்கிறவங்களும் படிப்பாங்க. ஆனால் போன வருஷம் படித்தவங்க படிக்கிறது இல்லை, நீங்கள் படிக்கிறது. அடுத்த வருஷம் படிக்க போகிறது வேறையாக இருக்கும். ஸோ இந்த ஐஏஎஃப்சியினுடைய எஜுகேஷனல் சிஸ்டமே ஒரு லிவிங் ஆர்கானிசமாக வச்சுருக்காங்க ஃபாதர். அண்டு இது தேங்க்ஸ் எல்லாம் சொல்லவே முடியாத மாதிரியானது. ஐஏஎஃப்சி வந்து திஸ் இஸ் யோர்ஸ் ஃபாதர், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நான் இதில் தானு சாரை தனியாக மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். முதல் வருஷம் வந்து நான் ஐஏஎஃப்சி அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொன்னப்போ, அந்த ஸ்டேஜில் வந்து ஐஏஎஃப்சிக்கு வந்து கிராண்ட் ப்ரோக்ராமில் பண்ணுறதுன்னு சொன்னப்போ ஸ்டேஜில் வந்து 1 கோடி ரூபாய் இன்ஸ்டியூட்டுக்கு கொடுத்தாரு. அண்ட் தொடர்ந்து அந்த சப்போர்ட் கொடுத்துட்ருக்காரு. அண்ட் எல்ரேட் குமார் எல்லாரும் பேசுகிற அந்த குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதற்கான எல்லா சப்போர்ட்டையும் வந்து எல்ரேட் குமார் சார் தான், ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் எல்ரேட் குமார் சார் தான் கொடுத்துட்ருக்காரு. எப்போதுமே அவங்க சைட்லேருந்து அது வந்துடும் அவர் அஷ்யூர் பண்ணியிருக்காரு. அண்ட் தேவ் ஆல்வேஸ் பீன் டூயிங் இட். இவங்க 2 பேரும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணாமல் விடக்கூடாது. தேங்க்யூ. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் வந்து அந்த யூஜி ப்ரோக்ராம்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு யூனிவர்சிட்டியோட பேக்கிங் வேணும். யூனிவர்சிட்டி இல்லாமல் நம்ம அதை பண்ண முடியாது. நான் வெற்றி துரைசாமியுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு ஐசரி கணேசன். அப்போது ஐசரி கணேசன் சாருக்கு நான் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி சார் நாங்கள் ஒரு யூஜி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம் சார், உங்கள் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன் எங்களுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். நான் அப்போ ஒன்றே தான் சொன்னார், சார் அது உங்கள் இன்ஸ்டிடியூஷன், இது என்னோடய இன்ஸ்டிடியூஷன், என்ன வேணால் பண்ணிக்கலாம் சார், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னார். நாம் எப்படி இந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்ணியிருக்கோமோ, நம்ம என்ன மாதிரியான கிராண்ட் ஃபெசிலிட்டிஸோடு இதை டிசைன் பண்ணியிருக்கோமோ இந்த ஐஏஎஃப்சி யூஜி ப்ரோக்ராமை,
அதே போல் அவங்க யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு அந்த உதவியை அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அவருக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ.